ஹாய், இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சந்தோஷ் சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெய் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ சந்தோஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நெய் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வெல்லத்தை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிற வேண்டியதான். பாகுபதம் தேவையில்லை. தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டிக்கிறணும். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு வாழைப்பழத்தை மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் வாழைப்பழம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம். ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் நான். வாழைப்பழம் சேர்க்குறதுனால அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தேன், அதை இதில் போட்டுக்கிறலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டிடணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஒரு நல்ல க்ரீம் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறலாம். கொஞ்சம் அரைக்கலைன்னா கொஞ்சம் திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பொடி பொடியாக நறுக்குன தேங்காய் பல் குட்டி குட்டியாக நல்லா நைஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு கடிப்படுறது பிடிக்கலைன்னா துருவி கூட சேர்த்துக்கிறலாம். இது கொஞ்சம் கடித்து சாப்பிடும்போது மெல்லும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியார கல்லை சூடு பண்ணிக்கிறலாம். நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் நெய் கூடுதலாக சேர்த்து நம்ம பொரித்து எடுக்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நெய் ஊற்றிட்டு சூடானதும் குழிப்பணியார கல்லில் ஊற்றிக்கிறலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்லேயே மோஸ்ட்லி எல்லா பொருளும் இருக்கும். அதனால் நம்ம இதை பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் டக்குன்னு செஞ்சு கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இந்த நெய் பேலன்ஸாக இருக்க நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் வடியை விட்டு எடுத்தோம்னா அது குழியிலே நின்றும். நீங்கள் நெய் விருப்பம் இல்லைன்னா கூட எண்ணெய் ஊற்றி கூட பொரிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான அப்பம், நெய் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. ஸ்ரீ சந்தோஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒன்று பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாஃப்டாக சூப்பராக இருந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க.